நம்ம ஒரு கேமை வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்டடா இருப்போம். அந்த கேம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரணும், அந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்றத பயங்கரமா யோசிச்சு ஐடியாலாம் எழுதி பயங்கரமா அந்த கேமை ரெடி பண்ணணும், சூப்பரா ரிலீஸ் பண்ணணும், நெறைய பேர் விளையாடணும்னு நெனைப்போம். பிகினர் கேம் டெவலப்பர் ஒரு 6 காமனான மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து அந்த ப்ராக்ரஸை வந்து கம்மி பண்றது மட்டும் இல்லாம, அந்த கேம் ரிலீஸ் ஆவறதையே தடுக்கிறதுக்கான நெறைய சான்ஸ் இருக்கு. ஈவன் வந்து பிகினர் கேம் டெவலப்பர் கேம் டெவலப்மெண்ட்டே வேணான்னு குவிட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரோ கேம் டெவலப்பர் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணி தான் அவங்க ப்ரோ கேம் டெவலப்பராகவே மாறியிருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பிகினர் கேம் டெவலப்பர் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்க என்ன சொல்யூஷன்ன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பிகினர் கேம் டெவலப்பருக்கு இதெல்லாம் மிஸ்டேக்னே தெரியாது. ஸோ அவங்க இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறது மூலமாக அவங்களால வந்து அவங்களோட கேமை கம்ப்ளீட் பண்ண முடியும். என்னதான் இன்டர்நெட்டில் வந்து கேம் பண்ணுறதுக்கான எல்லா அசட்ஸ் டியூட்டோரியல் எல்லாமே இருந்தாலும், ஒரு கேம் டெவலப்பருக்கு அவங்க கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிற நாலேஜ் வந்து இந்த டுட்டோரியல் அசட்ஸை விட மிகப்பெரிய வேல்யூவான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் கேம் டெவலப்பராக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஐடியா ஓவர்லோட். நம்ம ஒரு கேம் டெவலப்பராக ஆகணும்னு ஆசைப்படுறது எதுக்காகனா வந்து நம்மளோட ஐடியாவை வந்து ஒரு கேமாக கிரியேட் பண்ணணும் தான். நம்ம பிகினர் கேம் டெவலப்பராக இருக்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும். நம்ம ஒரு புது கேம் பண்ணுறோன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், இந்த கேமுக்கான டிஎல்சி எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கேமில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு மற்ற கேமோட ஐடியாஸ் வரும். இப்போ உங்களுக்கு ஐடியாவாக வர ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரே கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. அதை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே வந்து உங்கள் கேமை வந்து எவ்வளோ சிம்பிளாக வச்சு நீங்கள் ஃபீச்சர்ஸை கம்மியாக வச்சு ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா கேமில் ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ண வந்து உங்களோட கோட் வந்து ப்ரோக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் கேமோட புது ஃபீச்சர்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கேமோட கோர் ஃபன் மேலே இருக்க ஃபோக்கஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு கேம் ஜெயிக்கிறதுக்கான காரணம் வந்து அதோட பேசிக் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் அது கோரே வந்து ஃபன்னாக இருக்கிறது தான். நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ண என்ன ஆகுனா உங்களோட ப்ராஜெக்டோட சைஸே பெருசாகும். என்னதான் நீங்கள் சின்ன கேம்னு ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணாலும் ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் ஆன் பண்ண வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அதுக்குன்னு வந்து ஃபீச்சர்ஸே ஆட் பண்ணக்கூடாது, ஐடியாலாம் எனக்கு வரது என்ன பண்ணுறதுன்னா, உங்களுக்கு வர எல்லா ஐடியாவுமே வந்து ப்ரீஷியஸான ஒன்று தான். அதை நோட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. என்ன பண்ணுங்கன்னா வந்து அந்த ஐடியா அதே ஃபோல்டர்லேயே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா, அதை கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போங்க. ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுற டைமை விட டபுள் த டைம் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுறது ஆப்வியஸாக வந்து கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியாவை நீங்கள் பாலிஷ் பண்ணணும். ஒரு சூப்பர் மொமெண்ட்ல மெக்கானிசம் எடுத்துன்னு வந்தீங்கனாலும் அது வந்து அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகிறது வேற, அது உங்கள் கேமோட கோஆர்டினேட் ஆகி ஃபன்னாக இருக்கிறது வேற. இப்போ ஒருவேளை நீங்கள் நினைக்கிற அந்த ஃபன்னான ஐடியா கூட ஒரு 2 to 3 months கழிச்சு வந்து இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த கேம்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா, ஒருவேளை பயங்கர பெஸ்ட்டான ஐடியா இருந்தால் வேற எதனா உங்கள் கேம் பண்ணும்போது அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஐடியா வந்து ப்ரீஷியஸானது தான். பட் எல்லா ஐடியாவுமே வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராக்ரஸ் பார்க்க முடியாது. 10 அன்ஃபினிஷ்டு கேமை விட ஒரு பப்ளிக்லி அவைலபிள் கேம் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு வேல்யூபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா வந்து பர்ன் அவுட். நம்ம கேம் டெவலப்மெண்ட்டுக்கு வரும்போது கேம் டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி பார்ப்போம்னா வந்து 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் மாதிரி பார்ப்போம். பட் வந்து இது ஆக்சுவலாக ஒரு மேரத்தான். நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதை பொறுமையாகவும் ஸ்டெடியான ப்ராக்ரஸ் இருக்கும்போது தான் உங்கள் கேம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒரு வாரம் உங்கள் கேமுக்காக நீங்கள் நைட்டும் பகலுமா வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஆகலன்னு ஒன்று ஃபெட்டப் ஆகாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா உங்களோட கேம்ன்றது ஒரு பிக் கோல்னு வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா சின்ன ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன கோலாக வைக்கும்போது அந்த கோலை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களை நீங்களே சியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கேம் டெவலப்மெண்ட்டில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து தனியாக தான் பண்ணுவோம். தனியாக பண்ணும்போது யாரும் நம்மளுக்கு சியரப் பண்ணலாம் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து உங்கள் கோலை நீங்களே கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களோட கேமை வந்து மைக்ரோ கோல்ஸாக கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கேம் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் வந்து ஓகே நான் இந்த ஒரு வாரம் ஃபுல் டைம் வந்து நான் இந்த கேமில் ஒர்க் பண்ண போகிறேன், ஒரு வாரம் கழிச்சு முடியுமானா வாய்ப்பு இல்லை. நீங்கள் பண்ண போகிற கேம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு, கேம் ஜாமுக்கு கிடையாது. என்னதான் நீங்கள் தனியாக கேம் டெவலப்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற கோட் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த கோடை நீங்களே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப போரிங்கான டாஸ்க்காக இருந்தாலும் கேம் டெவலப்மெண்ட்க்கு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்காக இருக்கும். அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறீங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்கு வேலை செய்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 1 day வந்து பிரேக் எடுக்கிறது எந்த தப்புமே கிடையாது. அப்போ தான் வந்து உங்களோட எனர்ஜி வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ கேம் டெவலப்மெண்ட் ஜேர்னியை வந்து நீங்கள் மேரத்தானாக யோசிக்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா வந்து ஃபீச்சர் ஓவர்லோட். ஸோ ஆல்ரெடி ஐடியாவில் சொன்ன மாதிரி ஐடியா எப்படி ஓவர்லோட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸை வந்து கட் பண்ணுமோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸும் தான்.
இப்போ ஐடியான்றது வேற வேற கேம்க்கான ஐடியாவா கூட இருக்கலாம். பட் ஃபீச்சர்ன்றது நீங்க ஒரு சின்ன கேம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவீங்க. ஒரு 2 to 3 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு ஃபீச்சர் இந்த கேம்ல இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு நீங்க ஆட் அப் பண்ண உங்களோட சின்ன கேம்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய கேமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஃபீச்சர்ஸ்ல யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட கோர் லூப்ப எவ்வளோ ஃபன்னா ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபன்னா ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குடுங்க. இல்ல வேற யாருனா கேம் டெவலப்பர் இருந்தாங்களா அவங்க கிட்ட குடுங்க. குடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட இந்தந்த ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லாதீங்க. அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்க எது ஃபன்னா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ஃபீட்பேக்க வந்து எடுத்து உங்களோட கோர் லூப்ப வந்து எவ்வளோ பெட்டர் பண்ண முடியுமோ பெட்டர் பண்ணுங்க. ஏன்னா உங்க பிளேயர் வந்து திருப்பி ட்ரை பண்ண போறது வந்து இந்த கோர் லூப்ப தான். நீங்க என்னதான் வந்து டயலாக்க்கு வந்து பயங்கர சிஸ்டம் குடுத்துருக்கீங்களோ, இல்ல வந்து ஸ்கில் ட்ரீ மாரி வச்சிருக்கீங்களோ, என்னதான் நீங்க ஏகப்பட்ட நல்ல விஷயம் வச்சிருந்தாலும், கோர் லூப் தான் அந்த கேமோட லைஃப். அந்த லைஃப் நல்லா இருந்தா மட்டும் தான் பிளேயர்ஸ் வந்து இந்த கேம் ஆடுவாங்க. ஸோ அத வந்து மைண்ட்ல வச்சு நீங்க கேம் ரெடி பண்ணுங்க. டெக்னிக்கல் டிப். நம்ம கேம்ல ஒரு புது ஃபீச்சரை வந்து ஆட் பண்றோம்னு வச்சுப்போம். அந்த ஃபீச்சரை நம்ம எப்படி ஆட் பண்ணியிருப்போம்னா வந்து, இந்த ஃபீச்சரை டக்குன்னு ஒர்க் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பழைய கோட்ல வந்து நம்ம அங்கங்க என்ன பண்ணியிருப்போம்னா வந்து ஒரு பேட்ச் மாதிரி பண்ணியிருப்போம். நேம்ஸ் கரெக்டாக வச்சிருக்க மாட்டோம். கோடிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ என்னதான் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆனாலும் நீங்க அடுத்தடுத்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிட்டு எதனா ஒரு பக்குன்னு வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடு வந்து உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபீச்சரை ஆட் பண்ணுற வரைக்கும் ஓகே. ஆட் பண்ணி முடிச்சுட்டு அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணுறதுக்கு உங்கள் கோடில் பண்ண சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அசெட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எதனா நேம் வந்து நீங்கள் வந்து ஓகே இப்போ ஒர்க் ஆகட்டும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பீங்க, அதை ரீநேம் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் சோலோ டெவலப்பராக இருந்தால் கூட வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள், GitHub யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கேமில் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஃபீச்சர்னால தான் வந்துச்சா இல்லை முன்னையே அந்த பிரச்சனை இருந்துச்சான்றதை வச்சு தான் உங்களால் ஈஸியாக டீபக் பண்ண முடியும். ஸோ உங்கள் கேம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக நேமிங் ரூல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டர் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது பண்றதுக்கு போரா இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அதுதான் கை கொடுக்கும். அடுத்த ப்ராப்ளம் வந்து ஃபியர் ஆஃப் ரீஸ்டார்டிங். நீங்க ஒரு கேம் ப்ரோட்டோடைப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த ப்ரோட்டோடைப்க்கான ஃபீட்பேக் எல்லாமே வந்து இது நல்லா இல்லை, இது சரியில்லை அப்படி வருதுன்னா அது நார்மலான விஷயம் தான். நீங்க அதுக்கு வந்து இதை குவிட் பண்ணிடணும்னு யோசிக்கவே தேவையில்லை. என்னதான் அந்த ப்ரோட்டோடைப் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அதுலேயும் ஒரு சில விஷயம் நல்ல விஷயம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு இது நல்லா இல்லையோ அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால தான் அதை ப்ரோட்டோடைப் பண்றாங்க. எப்பவுமே நீங்க நினைக்கிறது ஒரு ஃபீச்சரோ எந்த விஷயமா இருந்தாலும் அது பர்ஃபெக்டா எல்லாருக்கும் ஒர்க் ஆகணும்னு யோசிக்காதீங்க. நீங்க அது பண்ணுங்க, பண்ணிட்டு வந்து அதை எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை யோசிங்க. கேம் டெவலப்பர்ஸ் ஆர் ப்ராப்ளம் சால்வர்ஸ். ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கேமர்ஸ்க்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்றவங்க தான் கேம் டெவலப்பர். ஸோ அதனால உங்களோட கேம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுல என்னென்ன விஷயம் நல்ல விஷயம் இருக்கு, அதுல எது சுத்தமா சரியில்லைன்றதை நோட் பண்ணிட்டு அடுத்த கேம் பண்ண போயிடுங்க. அதை விட்டுட்டு வந்து நம்மளுக்கு கேம் பண்ண வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாராலையுமே கேம் பண்ண முடியும். அது நல்ல கேம் கெட்ட கேம்ன்றது கேம் டெவலப்பர் எவ்வளோ வந்து கேமர்ஸை புரிஞ்சிருக்காங்கன்றதை பொறுத்து தான் இருக்கே தவிர்த்து அவங்களுக்கு கேம் பண்ண வருது வரலன்றது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து ஆர்ட், கோட், ஆடியோ இன்டகிரேஷன். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா வந்து இது எல்லாமே தனித்தனியாக வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணும். உங்களோட கோடு வந்து தனியாக ஒர்க் சூப்பராக பண்ணும். அதே மாதிரி உங்களோட ஆர்ட்டுக்கு பிளெண்டரில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதை வந்து ஒன்றா இன்டகிரேட் பண்ணும்போது கன்ஃபார்மாக வந்து அதில் பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு உங்கள் கேம் இன்ஜின் என்ன ஃபார்மேட்டில் வந்து மாடல், டெக்ஸ்சர், ஆடியோ வந்து கேட்குது, அதுக்கான கரெக்டான ஃபார்மேட்டை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாலே வந்து 90% ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். உங்கள் மாடலுக்கு வந்து கரெக்டான ஸ்கேல், பிவட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்சர்ஸ்க்கு வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரே சைஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நேமிங் கரெக்டாக வைக்கிறது, ஸோ ஆடியோவில் வந்து வால்யூம் நார்மலைஸ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே வந்து உங்களோட இன்டெகிரேஷன் பார்ட் வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி F1 ரேஸ் வந்து டீம்ஸ் போட்டும் அதே மாதிரி கேம்ன்றது வந்து வேற சிஸ்டத்தை ஒன்றா இன்டெகிரேட் பண்ணுறது தான். ஸோ அதனால் வந்து எப்படியும் இன்டெகிரேஷன் பார்ட்டில் வந்து மிஸ் ஆக தான் செய்யும். நீங்கள் இன்டெகிரேஷன் பார்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு ப்ரோ கேம் டெவலப்பர்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம் வந்து கேம் டெவலப்மெண்ட்டில் வரதான் போதும். நீங்கள் ப்ராப்ளத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுக்கான சொல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்பவுமே ஸ்டாப் ஆகாமல் லேர்ன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி உங்கள் கேமை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நம்ம கம்யூனிட்டி கேம் இட்லி கடை அது வந்து ஒரு மல்டிப்ளேயராக இருக்க போகுது. ஸோ அதோட என்னோட சேர்த்து 3 டெவலப்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் எதனா சொல்லணும்னாலும் இல்லை நம்ம பண்ணுற கேமுக்கு வந்து நீங்கள் எதனா ஐடியா கொடுக்கணும்னாலும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். இல்லை என்னோட சேர்ந்து இந்த கேமில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். ஹேவ் ஃபன். நன்றி.